அண்மைச் செய்தி. பணி நிரந்தரம், ஊதிய உயர்வு உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்ட பொதுப்பணித்துறை தற்காலிக களப்பணியாளர்கள் கைது செய்யப்பட்டிருப்பதாக அண்மை தகவல் வெளியாகியிருக்கிறது. அது குறித்து நாம் பார்த்து வருகிறோம். பேரணியாக சென்றவர்கள் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். சென்னை சேப்பாக்கம் வாலாஜா சாலையில் 2வது நாளாக நூற்றுக்கணக்கானோர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து காவல்துறையினரால் அவர்கள் கைது செய்யப்பட்டதாக அண்மை தகவல் வெளியாகியிருக்கிறது. பொதுப்பணித்துறை தற்காலிக களப்பணியாளர்கள் தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டு அவர்கள் கைது செய்யப்பட்டிருப்பதாக அண்மை தகவல் வெளியாகியிருக்கிறது. அது குறித்தான காட்சிகளை தற்போது நாம் பார்த்து வருகிறோம். சென்னை சேப்பாக்கம் வாலாஜா சாலையில் 2வது நாளாக பொதுப்பணித்துறை தற்காலிக களப்பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அவர்கள் காவல்துறையினரால் வலுக்கட்டாயமாக கைது செய்யப்பட்டதாக அண்மை தகவல் வெளியாகியிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் சிறப்பு செய்தியாளர் ராம்குமார். இப்ப பொதுப்பணித்துறை தற்காலிக களப்பணியாளர்கள் கைது செய்யப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. அவர்கள் போராட்டத்தின் நோக்கம் என்ன? கைது செய்யப்பட்டவர்கள் தற்போது எங்கு வைக்கப்பட்டிருக்கிறார்கள்? கண்டிப்பாக பூர்ணிமா, தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய பொதுப்பணித்துறை மற்றும் நீர்வளத்துறையில் தற்காலிக பணியாளராக தொழில்நுட்ப களப்பணியாளர்கள் 4000க்கும் மேற்பட்டோர் பணிபுரிந்து வருகின்றனர். கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலின் போது திமுக வாக்குறுதி 10 ஆண்டுகளுக்கு மேல் தற்காலிக ஊழியராக பணிபுரியவர்கள் பணி நிரந்தரம் செய்யப்படுவார்கள் என விளம்பர திமுக அரசு தேர்தல் வாக்குறுதி கொடுத்தது. ஆனால் தற்போது 5 ஆண்டுகள் ஆக போகிறது. இதுவரை அவர்கள் கைது செய்யப்படவில்லை, அதாவது பணி நிரந்தரம் செய்யப்படவில்லை. இந்த நிலையில தமிழகம் முழுவதும் 4000க்கும் மேற்பட்டோர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. குறிப்பா நேற்று தொடங்கிய இந்த ஆர்ப்பாட்டமானது 500க்கும் மேற்பட்டோர் நேற்று கைது செய்யப்பட்டார்கள். அதாவது தங்களது எத்தனை கைது நடவடிக்கைகள் வந்தாலும் நாங்கள் போராட்டம் தொடருவோம் என இன்று சென்னை சேப்பாக்கம் வாலாஜா சாலையில் பேரணியாக தலைமைச் செயலகத்தை முற்றுகையிடும் போராட்டமானது நடைபெற்றது. போராட்டம் தொடங்கிய சில நிமிடங்களிலேயே காவல்துறையினர் குண்டுக்கட்டாக தற்காலிக பொதுப்பணித்துறை ஊழியர்களை கைது செய்தார்கள். குறிப்பாக இந்த போராட்டத்தில் ஏராளமான பெண் பணியாளர்கள் இருந்தார்கள். அவர்களை சிறிதும் அராஜகத்தோடு அவர்களை கைது செய்திருக்கிறார்கள். தற்போது 2 மாநகர பேருந்துகளில் ஏற்றி எங்கே சென்றிருக்கிறார்கள் என தெரியவில்லை. குறிப்பாக 1500க்கும் மேற்பட்டோர் பணி நிரந்தரம் செய்வதற்காக அதற்கான நிதித்துறை செயலாளரிடம் அவர்களுடைய கோப்பு இருக்கிறது. ஆனால் கடந்த 4.5 ஆண்டுகளாக ஆகியும் நிதித்துறையிலிருந்து அரசாணை வெளியிடவில்லை. அதே போல தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய 4000க்கும் மேற்பட்டோர் தற்போது வரை 10 ஆண்டுகளுக்கு மேலாக பணிபுரிந்து வருகிறார்கள். ஆனால் விளம்பர திமுக அரசு இதுவரை அவர்களுக்கு பணி நிரந்தரம் செய்யவில்லை. அதே போல ஏற்கனவே 24,000 ரூபாய் மட்டுமே ஊதியம் வாங்குகிற இவர்கள் தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய ஏரிகள், குளங்கள், அணைக்கட்டு உள்ளிட்ட பல்வேறு நீர்நிலைகள்ல பொதுமக்களுக்கு நீர் விநியோகம் செய்யும் ஒரு அளப்பரிய பணியை செஞ்சுட்டு வராங்க. ஆனால் இதுவரை அவர்களை கண்டும் காணாதது போல் இந்த விளம்பர திமுக அரசு இருந்து வருகிறது. இதனால் தற்போது சட்டப்பேரவை கூட்டம் நடைபெற உள்ள நிலையில் நேற்று முதல் இந்த போராட்டமானது தொடங்கி இருக்கிறது. இன்று 2வது நாளாக இந்த போராட்டத்தில் நூற்றுக்கணக்கானோர் கலந்து கொண்டு தற்போது கைதாகி இருக்கிறார்கள். தங்களது கோரிக்கை ஊதிய உயர்வு, பணி நிரந்தரம், அதாவது 10 ஆண்டுகளுக்கு மேலாக இருக்கக்கூடிய ஊழியர்களை உடனடியாக பணி நிரந்தரம் செய்ய வேண்டும். அதே போல 24,000 ரூபாய் ஊதியம் வாங்குகிற இவர்களுக்கு 30,000 ரூபாய் ஊதியம் வழங்க வேண்டும் என பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த போராட்டமானது நடைபெற்று வருகிறது. இந்த போராட்டத்தில் 200க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். எத்தனை கைது நடவடிக்கை வந்தாலும், எத்தனை வழக்கு போட்டாலும் தங்களது போராட்டம் தொடரும் என தெரிவித்திருக்கிறார்கள். குண்டுக்கட்டாக காவல்துறையினர் அவர்களை அராஜக போக்கோடு கைது செய்து தற்போது மாநகர பேருந்தில் ஏற்றி சென்றிருக்கிறார்கள். எங்கே சென்றிருக்கிறார்கள் என்ற விவரமும் தெரிவிக்கவில்லை. தொடர்ச்சியாக இந்த போராட்டமானது தொடரும் என தெரிவித்திருக்கிறார்கள். பூர்ணிமா, தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி ராம்குமார்.